நாம நம்மளால முடியும்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருப்போம். பட் அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. போன வாரம் நான் சாட்டர்டே விளாக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் உடம்பு சரியில்லாததால என்னால டைமுக்கு விளாக் போட முடியல. அதுக்காக முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னைக்கான விளாக் என்னன்னா, டே இன் மை லைஃப். அதாவது காலையில முதல் நைட்டு வரைக்குமான என்னோட வேலைகளோட எனக்கு நேரம் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான். இப்ப விளாகுக்குள்ள போலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாவும் ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்க துவா கேட்டுக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்ட்ரோ பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இது ஒன் டே இன் மை லைஃப் தான். இதுக்காக ஒரு சாட்டர்டே மார்னிங் தான் ஷூட் பண்ண தொடங்கினேன். என்னோட பால்கனி கார்டனை பத்தி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். பச்சை பசேல்னு இந்த அந்த கார்டன் வெதர் மாறின உடனே வாட தொடங்கிரும். நாம எவ்வளவுதான் தண்ணி விட்டாலும் தொட்டியில வச்சிருக்கிறோங்கிறதால ஒரு சில செடிகள் வாட தொடங்கிரும். இதுவே தரையில மண்ணுல வச்சோம்னா கரியில எல்லாம் போட்டு ஓரளவு ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கலாம். ஆனா பாட்டுல போட்டாக்கா பாட்டும் சேர்ந்து சூடாகிறதால இந்த மாதிரி மாறுது. இனி இதை வச்சு பிரயோஜனம் எதுவும் இல்லை. ஸோ வாடின தக்காளி செடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே பால்கனியை கிளீன் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. எங்க வீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த மார்க்கெட் இருக்கு. பொதுவா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆஃபர் இருக்கும். நம்ம மார்னிங் டைம்ல போனோம்னா அப்பதான் எல்லாமே செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மாதிரி இந்த ஆஃபர் பேப்பரை பார்த்து தான் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறத முடிவு பண்ணுவேன். மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பால் மீன் எல்லாம் இங்க இருந்து வாங்கிப்பேன். அதே மாதிரி அரிசி பருப்பு சாதனங்கள் எல்லாம் பக்கத்துல மில் இருக்கு, அங்க இருந்து வாங்கினா பிரைஸ்க்கு ரொம்ப குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடுகு ஜீரகம் எல்லாம் லூஸ்ல 100 கிராம் 50 கிராம்னு எவ்வளவு தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம். சுக்காப்பி பொடி கருப்பட்டி செம்பருத்தி பூ இந்த மாதிரி ஊர்ல இருந்து கொண்டு வர எல்லா ஐட்டம்ஸும் எமர்ஜென்சிக்கு மில்லுல வாங்கிக்கலாம். துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேக்சிமம் கிடைச்சிரும். ஆனா பிரைஸ் மட்டும் அதிகமா இருக்கும். கருப்பட்டி எல்லாம் ஊர்ல நம்ம 300 ரூபாய்க்கு வாங்குறோம்னா இங்க நீங்க ஸ்ரீலங்கா கருப்பட்டி 500 ரூபாய்க்கு வரும். இது வந்து லூக்வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட். சாதாரணமா இந்த ஃப்ரூட் எல்லாம் நான் பார்த்தது இல்ல. அதே மாதிரி ரம்புட்டான் மங்கோஸ்தீன் டிராகன் ஃப்ரூட் லிச்சி எல்லாம் எப்போ 5 திரம்ஸ் 6 திரம்ஸுக்கு வருதோ அப்பதான் வாங்குறது. நார்மலி ஆப்பிள் ஆரஞ்சு பியர்ஸ் எல்லாம் தான் வாங்குவேன். ஸோ இந்த லிக்வாட்ஸ் ஃப்ரூட் 5 திரம்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும்னு பார்க்க வாங்கியிருந்தேன். இது வந்து பிஞ்சு பதாம் ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல முந்திரி வந்து பச்சையா எடுத்து கட் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட். இங்க மில்க் அண்ட் பிரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது மட்டும் இன்னைக்கான டேட்டை பார்த்து எடுத்துக்கணும். அதுலயே நம்ம பார்க்கும்போது பிசிபி அதாவது கன்சியூம் பிஃபோர் ப்ரொடக்ஷன் டேட் போட்டிருப்பாங்க. அந்த சிபி டேட்டுக்கு முன்னாடி நம்ம காலி பண்ணி இருக்கணும். அதே மாதிரி முட்டையை பொறுத்தவரை ரெட் கலர்ல டேட் போட்டிருந்தாங்கன்னா அது இம்போர்ட்டட், கிரீன் கலர்ல டேட் இருந்தா அது இங்க உள்ள முட்டை. சோ அது நல்லதுன்னு சொல்றாங்க. பட் நான் பார்க்கும்போது கிரீன் கலர்ல டேட் போட்டிருக்கிற முட்டை 6th மந்த்ல எக்ஸ்பயர் ஆகுதுன்னா ரெட் கலர்ல டேட் போட்டிருக்கிற முட்டை வந்து 7th மந்த் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ நான் கிரீனா ரெட்டானு பார்க்க மாட்டேன். டேட் ஆஃப் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் எடுப்பேன். ஆனா இந்த முட்டை மேல ரெட் கலர் நம்பர் இருக்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணது. கிரீன் கலர் டேட் போட்டிருக்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ளதுன்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறமா மீன் வாங்க ஃபிஷ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. மீனை பொறுத்த வரைக்கும் என்ன மீன் கிடைக்குதோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வர வேண்டாம். எல்லா மீனுமே இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ வரும்போதே சால மீன் வாங்கணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். சால மீனை பொறுத்தவரை குடல் எல்லாம் வெளியில வராம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நம்ம கையில எடுத்தா சரியாம ஸ்ட்ரைட்டா இருந்தா அது நல்ல மீன். அதுக்கு ஐஸ்ல வச்சாலும் ஸ்ட்ரைட்டா இருக்குமேனு சொல்லாதீங்க, ஐஸ்லயும் இருக்க கூடாது. இங்க ஐஸ் தண்ணியில தான் போட்டிருப்பாங்க. என்னதான் கிளவுஸ் போட்டிருந்தாலும் தண்ணியில இருந்து எடுக்கிறதுக்குள்ள கை மறந்துரும். அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷான அயல மீனை எடுத்து வெயிட் போட்டு கிளீன் பண்ண கொடுத்தாச்சு. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல இருந்து வாங்கினா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் அங்க போறதுக்கு டைம் இல்லாட்டி இங்க இருந்து அன்னைக்கு தேவையான மீனை மட்டும் வாங்கிப்போம். ஆனா ஃபிஷ் மார்க்கெட்ல கட் பண்ணி வாங்கணும்னா கிலோக்கு 5 திரம்ஸ் கொடுக்கணும். இங்க ஃப்ரீயாவே கட் பண்ணி தந்துருவாங்க. அவங்க கிளீன் பண்ணி முடியறது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அப்படியே வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தோம். இங்க தேங்காய் 1 திரம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமா வாங்கி வறுத்து வச்சோம்னா விலை அதிகமாகும் போது தேங்காய் குறைவா வாங்கினா போதும். இதையும் எடுத்து பில் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. புதுசா எதையாவது வாங்கினா அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு பார்க்கணும்னு தோணும்ல. அது மாதிரி என் பசங்க ஓபன் பண்ணி என்னன்னு பார்க்கணும்னு நின்னாங்க.
சரி ஓகேன்னு ஓபன் பண்ணி கட் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் லவ்லிக்கா லூபிகா டேஸ்ட்ல லைட்டான புளிப்போட இருந்துச்சு. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு என் பசங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. அப்புறம் நம்ம கடைக்குட்டிக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடிச்சது ஜாக்பாட். அவ தான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சா. கொஞ்ச நாளாவே இந்த பசலைக்கீரைய பறிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீக் டேஸ்லனா முடியாது. நைட்டு பறிச்சு கட் பண்ணி வச்சா காலையில சமைச்சு மத்தியானம் தான் சாப்பிட முடியும். ஆனா சேட்டர்டேனா மத்தியானம் ஹஸ்பண்ட் வீட்ல வந்து தான் சாப்பிடுவாங்க. சோ பறிச்சு கூட்டு வைக்கலான்னு பறிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் இந்த கீரையை விட்டு வச்சா வெயிலால வாடிரும்னு தோணுச்சு. இந்த கீரையோட தண்டும் சமைக்க நல்லா இருக்கும். பட் இதுல இருந்து திளுத்து வரட்டும்னு தோணுச்சு. அதனால இலைய மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம சின்ன வயசுல மசிக்காய நசுக்கிட்டு வயித்துல வந்து ரத்தம்னு சொல்ற மாதிரி இதோட காய் பழுத்தா இந்த மாதிரி ரெட் கலர்ல வருது. நான் கீரை பறிக்கிறத பார்த்துட்டு அகதியாவும் வந்தா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். பட் இதுல எல்லாம் நிறைய சந்தோஷம் இருக்குது. மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து செடிய மொட்டை அடிச்சு விட்டாச்சு. சரி இனி கிச்சனுக்கு போலாம். அகதியா பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் பறிச்சு போட்டிருக்கா. இடையில சங்குப்பூ இலை, துளசி இலை இது எல்லாத்தையும் பறிச்சு போட்டிருந்தா. அதையெல்லாம் எடுத்து மாத்திட்டு கீரையை அலசி எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா கூட்டு வைக்க வாழைத்தண்டு வாங்கியிருந்தேன். இது அதிகமா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. அதனால வாங்குறது இல்ல. வாழைத்தண்டுல இந்த கட் பண்ண இடம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும். இப்போ ஒண்ணு கேட்பீங்க, அந்த சைட மட்டும் திரும்பவும் கட் பண்ணா திரும்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தானே இருக்கும்னு. அப்படியே அதை சுத்தி இருக்கிற தாரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும். சோ அத வச்சு ஃப்ரெஷ்ஷா அதாவது சாப்பிடக்கூடியதான்னு தெரிஞ்சுக்கலாம். இத ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணும்போது நூல் நூலா வர்றத நீக்கிக்கணும். இது என் பால்கனி கிளிக்கூண்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளி வளர்த்தினேன். லாக் எதுவும் போடாததால வாயை வச்சு ஓபன் பண்ணி பறந்து போயிடுச்சு. சோ கொஞ்ச நாளா அப்படியே கிடந்தது. ஏதாவது யூஸ் வேணும்ல. சோ சின்ன வெங்காயம் 5 திரம்ஸ்னு வித்தப்ப 3 கிலோ வாங்கி போட்டிருந்தேன். இது காத்தோட்டமா இருக்கிறதால அழுகியும் போகாது. பால்கனில புறாவோ எலியோ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயப்படவும் வேண்டாம். நான் சமைக்க தொடங்கும் போது முதல்ல அரிசியை கழுகி சாப்பாட்டுக்கு போட்டுருவேன். சோ நம்ம வேலையை பார்க்கும்போது ஒரு சைடுல சோறும் வெந்துரும். இனி வறுத்தரைச்ச மீன் குழம்பு பண்ண போறேன். சோ இதுக்கு 1/4 முறி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 கை அளவு ஊர்ல இருந்து கொண்டு வந்த ட்ரை கறி லீவ்ஸ் சேர்த்திருக்கேன். ட்ரை கறி லீவ்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்ல, நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். இதுக்குள்ளால குழம்புக்கு தேவையான புளியில தண்ணி ஊத்தி வச்சா ஊறிடும். இந்த தேங்காவை வறுத்து கோல்டன் கலருக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டுல 1 கப் அளவுக்கு தண்ணீர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். அடுத்ததா வாங்கிட்டு வந்த அயல மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க பாதி வேலையை தான் முடிச்சு வச்சிருப்பாங்க. செதில் நீக்கிறதெல்லாம் அவ்வளோ கிளீனா ஒன்றும் இருக்காது. ஃபிஷ் மார்க்கெட்ல நீங்க மீன் வாங்கினாலும் அப்படிதான் இருக்கும். அடுத்தது சால மீன்லயுமே செதில் எடுத்து சைடு சிறவையும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வறுத்து வச்ச மசாலா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பேன்ல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அலசி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளாட சோறு வெந்தாச்சு. அப்படியே கிளிப்போடு வடிய விட்டுட்டேன். மீன் குழம்புக்கு அரைச்சு வச்ச மசாலாவை அப்படியே மீன் சட்டியில சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துக்கிறேன். கூட தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய், 1 கையளவு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்டா மீனை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இனி சால மீனுக்கு மசாலா போட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்ல 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு கலந்து விட்டுட்டோம்னா மீன் எந்த பேன்லயும் ஒட்டவே ஒட்டாது. இப்போ வாழைத்தண்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு மேஷர் வச்சு நச்சு விட்டா போதும், நல்லா பீஸ் பீஸா வந்துடும். இனி கீரை கூட்டு வைக்கிறதுக்காக 1/4 முறி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 வத்தல் மிளகு, 1 பல் பூண்டு சேர்த்து கொரகொரப்பா அடிச்சு எடுத்துக்கணும். இனி ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1 வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த கீரையும் சேர்த்துக்கலாம். நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல வேகும்போது அப்படியே குறைஞ்சிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சு வச்ச மசாலாவையும் இதுல கொட்டிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் இறக்கிடலாம். இனி ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு பேன்ல ஆயில் விட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மீனையும் அடுக்கிக்கலாம். அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணோம்னா மீன் முருகலா வரும்.
அதிகமா பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது நிறைய வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீரைய பவுல்ல தட்டி வச்சுட்டு இதுலயே வாழைத்தண்டுக்கு தாளிச்சு கூட்டும் வச்சு முடிச்சுட்டேன். அந்த டைம்ல வீடியோ எடுக்க டைம் இல்ல. ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா பாத்துக்கோங்க. அப்படி வாழைத்தண்டு கூட்டு, சால மீன் ஃப்ரை, வீட்டுல பச்சை பசலைக்கீரை கூட்டு, மீன் குழம்பு, சோறு எல்லாம் வச்சு மத்தியான சமையல் இனிதே நிறைவடைந்தது. அப்படி போய் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்த தேங்காவை உடைச்சு மிக்ஸி ஜார்ல கொரகொரப்பா பொடிச்சு எடுத்து இந்த பெரிய சட்டியில போட்டு வறுக்க தொடங்கினேன். இந்த தேங்காவை வறுத்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சோம்னா வறுத்து அரைக்கிற எல்லா குழம்புகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தேங்காய் 9 திரம்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. விலை குறைவா கிடைக்கும் போது வாங்கி இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா விலை அதிகமாகும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கெஸ்ட் எல்லாம் வரும்போது வறுத்துட்டு நிக்காம சீக்கிரமா வேலையும் முடியும். நோம்புல வார் டைம்ல தேங்காய் கிடைக்காதப்ப வரைக்கும் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த தேங்காவை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வறுத்துட்டு வரும்போது இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சுட்டு அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஸோ 6-8 மாசம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசர்ல போட்டோம்னா அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி தேங்காவை சின்ன சின்ன பீஸா கீறி வச்சு ஃப்ரீசர்ல போட்டா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பட் துருவலா போடுறதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் தான் நல்லா இருக்கும். என்னைக்கும் மத்தியானம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். இன்னைக்கு இந்த வேலை பார்த்ததுனால டைமு கரெக்டா இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஹஸ்பண்ட் ஃபிஷ் மார்க்கெட்ல இருந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பிள்ளைங்கள்ட்ட இடியாப்பம் வாங்க சொல்லிட்டு நண்டை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது நீங்க நினைக்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்ல, ஈஸி தான். இந்த நண்டோட பேக் சைடுல இருக்கிற இந்த வால் போல இருக்கிறத அடர்த்தி எடுத்தீங்கன்னா ஓடு தனியா கலந்து வந்துரும். அடுத்து மேல இருக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது கண்ணெல்லாம் நீக்கிட்டு அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம ரோஸ்ட் வைக்கும்போது வேகிறதுக்காக 2 கொம்பையும் ஒடிச்சு விட்டு இத பாதியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படின்னா நமக்கு கிளீன் பண்ணவும் ஈஸியா இருக்கும். டேப் வாட்டர்ல அப்படியே தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் அப்படியே வெளியே போயிரும். அதே மாதிரி இந்த கொடுக்குல முள் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது வாயெல்லாம் புண்ணாகும். ஸோ இந்த முள்ளை மட்டும் கத்திரியை வச்சு வெட்டி விட்டுக்கிறேன். அப்படி இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூட 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்து வதக்கி கண்ணாடி பதம் வந்ததும் 4 பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்து விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே 1 கிலோ நண்டுக்கான அளவு. ஆனா கிரேவி அதிகமா பிள்ளைங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதால நான் 2 கிலோ நண்டுக்கு இந்த அளவு மசாலா சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்ல நண்டையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இதுக்கு நான் தண்ணி குறைவா தான் சேர்த்திருக்கேன். இந்த நண்டு நல்லா வேகும் போது நண்டுல உள்ள தண்ணியும் சேர்ந்து வரும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த நண்டு மசாலாவுக்கு பெப்பர் தூக்கலா இருக்கணும். ஆனா பிள்ளைங்களுக்கு காரம் ஆகாதுங்கிறதால அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா இந்த பெப்பர் போட்டுக்கலாம். அப்படியே இடியப்பத்தையும் ஒரு சைட்ல ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. அப்படி வேலையும் முடிச்சாச்சு. இப்படிதான் ஒன் டே இன்னைக்கு போச்சுது. இந்த விளாக்ல கண்டிப்பா உங்களுக்கு எந்த பொருள் எங்கிருந்து வாங்கினா நல்லா இருக்கும், அப்படி வாங்கின பொருளை நம்ம எந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு பார்த்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். இனியும் இது போல ஒரு விளாக்ல நெக்ஸ்ட் சாட்டர்டே 2 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.